கனவு வந்து. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி எடிட்டிங் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சாட் ஆப்பில் நீங்களே வந்து ஒரு லிரிக்ஸ் வச்சு ஒரு வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் டேரெக்டாக இன்சாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ மோடு கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுங்க. நியூ கொடுத்தோடனே என்ன ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கலாம், இல்லை வீடியோ இருந்தாலும் வீடியோவை எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும். இது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் எனக்கு ரீல்ஸில் போடுற மாதிரி வேணும். அப்போ என்ன பண்ணலான்னா, கீழே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கேன்வாஸ் இருக்கும். கேன்வாஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் காட்டும். அதில் பார்த்திங்கன்னா 9:16 கொடுத்துருப்பாங்க, டிக்டாக் சிம்பிள் போட்டு அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இன்சாட் லோகோ வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கு மேலே ஒரு பெருக்கல் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஃப்ரீ ரிமூவ் கொடுங்க. ஃப்ரீ ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லோகோ வந்து ரிமூவ் ஆயிரும். விளம்பரம் ஓடும். விளம்பரம் ஓடினோடனே அந்த லோகோ போயிடும். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா விளம்பரம் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த கீழே அந்த பிக்சர் இருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், டைம் லைனில் அந்த பிக்சரை டேப் பண்ணிங்க அப்படின்னா 2 பக்கம் ஏரோ வரும். அந்த ரைட் சைடு ஏரோவை அட்ஜஸ்ட் பண்ணி டைமிங்கை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 25 செகண்ட் வச்சுக்கிறேன் அந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் தான் சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணுமா. அப்போ என்ன பண்ணலான்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படிங்கிற செகண்ட் பட்டன் இருக்கும். ஆடியோ போயிட்டு மியூசிக் ப்ளஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் மை மியூசிக் போயிருங்க. உங்கள் மொபைலில் இருக்க சாங் எல்லாமே வரும். என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை டேப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஆகும். ப்ளே பண்ணி பார்த்துட்டு சைடில் யூஸ் வரும். யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாங் வந்து இந்த வீடியோவில் விழுந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிக்சரோட சாங் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது. அதனால் நான் பிக்சரோட டைமிங் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், பிக்சர் இருக்கும். கீழே ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ ஃபைலோட லென்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு ஈவனாக பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரோட லென்த்தையும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 28 செகண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செட் பண்ணியாச்சு, சாங் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏதாவது எஃபெக்ட் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வீடியோ வந்து நல்லாயிருக்கும். ப்ளைனாக அந்த மாதிரி வீடியோ ஒன்றும் நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட் போயிட்டு எஃபெக்ட் ப்ளஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க நிறையா எஃபெக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த எஃபெக்ட் எடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு ஸ்னோ எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் மேலே வேல்யூ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அது பார் மாதிரி இருக்கும். அதை அப்படியே குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து கம்மியாகும். நான் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து ஸ்க்ரீனில் இப்போ வந்துடுச்சா. இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு ஃபுல் வீடியோவுக்கு வரணும். அப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 2 பக்கம் ஏரோ இருக்கும். ரைட் சைடு ஏரோவை அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ எண்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோவுக்கு இப்போ கவர் ஆயிரும். அந்த ஃபுல் வீடியோக்கும் அந்த எஃபெக்ட் வந்து வரும். ஓகேவா. நான் சாங்கோட ஆடியோ மட்டும் மியூட் பண்ணுறேன், ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். எஃபெக்ட் இந்த மாதிரி தான் ஃபுல் வீடியோவுக்கு வரும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஃபோட்டோ போட்டாச்சு, ஆடியோ போட்டாச்சு, எஃபெக்ட் கொடுத்தாச்சு. டேரெக்டாக இப்போ இல்லை, லிரிக்ஸ் மட்டும்தான் கொடுக்கணுமா. ஸோ லிரிக்ஸ் கொடுக்குறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன சாங் கொடுக்குறீங்களோ அதோட லிரிக்ஸை வந்து நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருமா. அப்படி லிரிக்ஸை வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. இப்போ என்ன பண்ணலான்னா, டேரெக்டாக மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற 4வது பட்டன் இருக்கும். டெக்ஸ்ட் போயிருங்க. டெக்ஸ்ட் போயிட்டு டெக்ஸ்ட் ப்ளஸ் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு அந்த லிரிக்ஸை வந்து நீங்கள் அடிக்கணும். மேனுவலாக அடித்தாலும் சரி, இல்லை நெட்டில் அந்த சாங்கோட லிரிக்கை ஓப்பன் பண்ணிட்டு அந்த லிரிக்கை வந்து காப்பி பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 வார்த்தையை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணுறதுக்கு பதிலாக பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட கலர் எல்லாமே மாற்றிக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பேலட் இருக்கும். இதில் கலர் வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம். ப்ளூ, ரெட்டு. நான் வந்து ஒயிட் வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அதை மாற்றிக்கலாம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாறிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி என்ன ஸ்டைல் வேணுமோ உங்களுக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த ஸ்டைல் வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும் லாஸ்ட்டாக, அது கொடுத்திங்கன்னா ஒரு எஃபெக்ட் மாதிரி. உங்களுக்கு எதாவது எஃபெக்ட் வேணும் அந்த டெக்ஸ்ட்டில் அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா கொடுத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்க்ரீனில் வரும் அப்படின்னு மேலே வரும். என்னது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்னென்னா அந்த டெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருக்கா, உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் எந்த இடத்துல டெக்ஸ்ட்டு வரணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட அங்கே செட் ஆயிடுச்சு. நினைவு எங்கோ அப்படிங்கிறது கரெக்டாக வந்துட்டு இதோட முடியுது சாங்கு. ஸோ அப்போ டெக்ஸ்ட் இந்த இடத்துல முடியணும். டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன பண்ணலான்னா அந்த ஒயிட் பார் இருக்க வரைக்கும் டெக்ஸ்ட்டு போதும், அதோட குறைச்சிக்கிங்க. அப்படியே அந்த ஏரோவை பிடிச்சி மூவ் பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சிரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வார்த்தையை கொடுத்தாச்சு. அப்போ அடுத்த வார்த்தை கொடுக்கணுமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா மறுபடியும் டெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இந்த க்ரீன் டெக்ஸ்ட் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணி மேலே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் டூப்ளிகேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இதே டெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனில் வந்துடும். வந்தோடனே அடுத்த லைன் என்னவோ அதை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். ஓகேவா? நீந்தி செல்ல அப்படிங்கிறது அடுத்த லைனு, அதை காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ அந்த டெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணியிருக்கு இல்லையா, ரெண்டாவது தடவை ஸ்க்ரீனில் இருக்குது இல்லையா, அதை டேப் பண்ணி எடிட்டில் போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைனே தான் மறுபடியும் டூப்ளிகேட்டில் வந்திருக்கும். அதை டெலிட் பண்ணிட்டு இப்போ அடுத்த லைன் என்னவோ அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நீந்தி செல்ல அப்படிங்கிறது இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த லைன் போடணும். மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்தா அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்துடும். அதை செலக்ட் பண்ணி எடிட்டில் போயிட்டு நீந்தி செல்ல அப்படிங்கிற வார்த்தையை டெலீட் பண்ணணும். ஏன்னா அதை ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அடுத்த லைன் பார்த்திங்கன்னா கனவு வந்து கண்ணைக்கில்லை, கனவு வந்து அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஓகே, இதுவும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த லைன். அப்போ அந்த டெக்ஸ்ட்டை மறுபடியும் செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் கொடுக்கலாம். ஓகேவா? டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லைனே வரும். நீங்கள் எடிட்டில் போய்ட்டு அதை டெலீட் பண்ணிட்டு அடுத்த லைன் என்னவோ அதை அடிக்கணும். கண்ணைக்கு இல்லை அப்படிங்கிறத காப்பி பண்ணி போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து ஒரு 4 லைன் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட சேம் மெத்தடில் தான் நீங்கள் ஃபுல் வீடியோ எடிட் பண்ணணும். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் மோடில் போயிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு என்ன லைன் அந்த இடத்துல உங்களுக்கு வரணும்னு நீங்கள் பார்க்கணும். சாங்கு ப்ளே ஆகுதுல்ல ஆடியோ ஃபைலு, அதில் வர்ற வார்த்தைகளும் டெக்ஸ்ட்டில் வர்ற வார்த்தைகளும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி எடிட் பண்ணணும். உங்களுக்கு வந்து சாங் ஸ்லோவாக இருக்குது, மெதுவாக பாடுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் போடுறீங்க இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை டேப் பண்ணி அதோட லென்த்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அதிகப்படுத்துறதுனா அதிகப்படுத்திக்கலாம், எந்த தப்பும் இல்லை. இல்லை ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி சாங் இருக்குன்னா அந்த டைமிங் வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் எடிட் பண்ணிட்டேன். இதே மெத்தடில் ஃபுல் வீடியோக்கு நான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து மறுபடியும் டூப்ளிகேட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணுறேன். அடுத்த வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணைக்கு இல்லை, நிழல் எது நிஜம் எது, நிழல் எது காப்பி பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் அடுத்த லைன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறேன்னு. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை நம்ம போடுறோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் வேணும் இல்லை ஹார்ட் சிம்பிள் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு தான் டைப் பண்ணுறீங்க. இந்த டெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் பட்டன் இருக்கும், 1 2 3 பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் எனேபிள் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அங்கே ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வச்சு அழகழகாக எடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வேணும்னாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்திருக்கும். ஸோ இது மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நான் பண்ண மாதிரியே அடுத்தடுத்த வரிகளை வந்து நீங்கள் இந்த லைனில் அப்படியே ஆட் பண்ணிட்டு சாங்கை கம்ப்ளீட் பண்ணணும். நான் இந்த மாதிரி முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து நான் வர்றேன். ஏன்னா ஃபுல் வீடியோக்கும் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆயிரும். ஸோ மறுபடியும் நான் டூப்ளிகேட் கொடுத்துட்றேன். ப்ரீவியஸ் ஃபைலை எடிட்டில் போயிட்டு அதில் இருக்க டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டு நிழல் எது நிஜம் எது குழம்பினேன் வா பெண்ணே,
குழம்பினேன். ஸோ இந்த இடத்துல சாங் முடிஞ்சிருச்சு. அப்போ டெக்ஸ்ட்டையும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டு மறுபடியும் டூப்ளிகேட் எடிட்டில் போயிட்டு குழம்பினேன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அதனால் அதை டெலீட் பண்ணிட்டு அடுத்த லைன் என்ன அந்த இடத்துல வரணும்னு பார்த்தீங்கன்னா, வா பெண்ணே. ஓகேங்க, இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் வீடியோக்கு அந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரே லைன் டெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுக்குறீங்களா, நான் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை தான் போட்டிருப்பேன், நினைவு எங்கோ. இதே இடத்துல நீங்கள் 4 வார்த்தைகளை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இல்லை ஒவ்வொரு சிங்கிள் வேர்டாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம்தான். மொத்தமாக 4 லைனை கூட இங்கே நீங்கள் அடிச்சுக்கலாம். எடிட்டில் போனீங்க அப்படின்னா 2 வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் 4 வார்த்தையை அடித்தாலும் சரி, பேஸ்ட் பண்ணாலும் சரி, அது ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் சரி. பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் வீடியோ எடிட் பண்ணிட்டேன். ப்ளே பண்ணேன் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். பட் நீங்கள் வீடியோ பாருங்கள் எந்த மாதிரி வருதுன்னு. டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அழகான ஒரு லிரிக்கல் வீடியோ சிம்பிள் எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு ஓகே இருக்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்க்ரீன் வந்துடுவீங்க. ஸோ வீடியோ ரெடி. மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்து மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுங்க. வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, 100% முடிஞ்சோடனே கேலரிக்கு வீடியோ வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.